வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம டே 4, அதாவது 26/2/2026. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் தி ஷெடியூல் வந்து அறிவியல்ல 6வது வகுப்புல முதல் பருவத்தில் 1, 2, 3 யூனிட்ஸ் வந்து நாம பார்க்க போறோம். இது வரைக்கும் 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் மொதல் 3 நாளில் 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். இப்போ 4வது நாள் 4th வந்து டே அன்னைக்கு சயின்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த 3 வீடியோஸ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, வாட்ச் பண்ணிக்கங்க. கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 5 நாளுக்கு நம்ம கண்டினியூஸாக 5 சப்ஜெக்ட் முடிச்ச உடனே 6வது நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு சண்டே வந்து வீக்லி டெஸ்ட் வச்சுருவோம். அந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு நான் யூடியூப்பில் லைவாகவும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நோட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு வந்து நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு சில சப்ஜெக்ட்ஸுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம வந்து நோட்ஸ் கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வந்து சயின்ஸு 6th ஸ்டாண்டர்டில் முதல் 3 யூனிட் பார்க்க போகிறோம். நியூ புக்ஸ் தான். பாருங்கள், ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவீடுகள். தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயுமே டெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2 எதுவாக இருந்தாலும், அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸில் தான் மேக்ஸிமம் போர்ஷன் கவர் ஆகும். அப்படி இல்லாட்டி கூட ஸ்கூல் புக்ஸில் தான் அதோட பேசிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஸ்கூல் புக்ஸ் லைன் பை லைன் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் அப்படியே வாசிட்டா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு இதில் இருக்கிற 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதோட உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வேணும்னா நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ல கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கங்க. ஓகேங்களா? அதே போல் சண்டே வைக்கக்கூடிய எக்ஸாமுக்கும் அந்த 100 கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். ஒரு சப்ஜெக்ட் 20 கொஷின்ற மாதிரி. ஸோ வீக்லி 100 கொஷின்ஸ் வந்துடும் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ல இருந்து. கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கு படிக்க வேண்டியது அவசியத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஓகே. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டது. ஓகே. நீளம் ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். ஓகே, அதான் ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நீளத்தின் அலகு மீட்டர். ஓகேங்களா? நீளத்தின் அலகு மீட்டர், அதன் குறியீடு எம். ஓகேங்களா? தமிழ்ல மீன்னு சொல்லும். சிறிய அளவீடுகள் மில்லி மீட்டர் என்றும், பெரிய அளவீடுகளை சென்டிமீட்டரிலும் மீட்டரிலும் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஓகே, இதுல ஒரு பாக்ஸ் ஐட்டம் ஒன்று பாருங்க. நீளத்தின் அலகுகளை தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கங்க. 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லி மீட்டர், 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ஒரு அடுத்தடுத்ததுல வந்து டெசிமீட்டர் அதெல்லாம் கூட பார்க்க போறோம் நாம. ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவாக அலகுகளை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த முறையானது பன்னாட்டு அலகு முறை என அழைக்கப்படுகிறது. அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொல்லுவாங்க. இதை தான் நம்ம எஸ்ஐ அலகு முறை என்று சொல்லுவோம். இப்ப நீளத்தின் எஸ்ஐ அலகுன்னு பாத்தீங்கன்னா மீட்டர், அதுதான் நம்ம எம்னு சொல்லுவோம்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, செகண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா? செகண்ட்ஸ். பரப்பளவின் அலகு எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? நீளத்தின் அலகு மீட்டர்னா பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர், ஆப்வியஸ்லி. ஓகே. பருமனுக்கு மீட்டர் கியூப், எம் கியூப்னு சொல்லுவாங்க. மீட்டர் கியூப், பருமனுக்கு எம் கியூப், மீட்டர் கியூப். இப்ப எஸ்ஐ அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள். இது பாருங்க, எஸ்ஐ அலகு பயன்படுத்தப்படுகின்ற முன்னொட்டுகள் மீட்டர், லிட்டர், கிராம் ஆகியவை அடிப்படை அலகுகள் என்பது நினைவில் கொள்க. ஓகே, இதை வச்சு நம்ம சொல்ல போறோம். இங்க பாத்துங்க, முன்னொட்டு டெசின்னு வருதுன்னா குறியீடு டின்னு சொல்லுவோம். இதை இங்க மட்டும் பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். டெசினா குறியீடு டி, சென்டினா குறியீடு சி, மில்லினா குறியீடு எம், நானோனா என், கிலோனா கேஜி. ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. இது வேண்டாம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. மீட்டர் இங்க பாருங்க. ஒரு மீட்டர் நம்ம எப்படி சொல்லலாம்? 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் சொல்லலாம். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் சொல்லலாம். இல்லாட்டி 1000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் சொல்லலாம். அதே மாதிரி நானோமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் சொல்லலாம். நானோ என்னது 10⁻⁹ சொல்லுவோம் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 1 × 10⁻⁹ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நானோ அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ 10⁹ நானோமீட்டர்ன்றது ஒரு மீட்டர்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதே மாதிரி 1000 மீட்டர் வந்து என்னதுங்க, ஒரு கிலோமீட்டர். இது நமக்கு தெரியும். இது எல்லாமே மீட்டரோட இதில் கொடுக்குறாங்க, ஒன்று மட்டும் கிலோமீட்டர்ல கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சது தான், ஜஸ்ட் அப்படி ரீகால் பண்ணிக்கோங்க. அளவீடுகளை துல்லியமாக அளவிடுதல் என்பது துல்லியமாகவும் அதை கண்டறியும் அணுகுமுறை சரியானதாக இருக்க வேண்டும். 1 மில்லிமீட்டர் கியூப் என்பது ஒரு மைக்ரோ லிட்டர். அதாவது மைக்ரோனா நம்ம இப்படிதான் சொல்லுவோம், மைக்ரோ லிட்டர். ஓகேங்களா? 1 மில்லிமீட்டர் கியூப் என்பது ஒரு மைக்ரோ லிட்டர். 1 மில்லிமீட்டர் கியூப் என்பது மைக்ரோ லிட்டர். 1 சென்டிமீட்டர் கியூப் என்பது 1 மில்லி லிட்டர். 1 மீட்டர் கியூப் என்பது 1 கிலோ லிட்டர். இது ரொம்ப முக்கியமானது பாருங்க. 1 மில்லி லிட்டர், 1 மில்லிமீட்டர் கியூப், அதாவது 1 மில்லிமீட்டர்னா இவ்வளவு வருதுன்னா இவ்வளவு வருதுன்னா இவ்வளவு வருதுன்னா இவ்வளவு வருது. ஓகேங்களா? இது வரைக்கும் ஸ்கொயரா 1 மில்லிமீட்டர் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதுன்னா ஒரு மைக்ரோ லிட்டர். அந்த அந்த பகுதியை நாம மைக்ரோ லிட்டர்னு சொல்லுவோம், திரவ பகுதியை சொல்லும்போது. இதே ஒரு சென்டிமீட்டர் இவ்வளவு வருதுங்களா, ஒரு சென்டிமீட்டர், இந்த அளவுல அடைபடக்கூடிய லிட்டர் வந்து மில்லி லிட்டர்னு சொல்லுவோம். இதுதான் 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் என்ன சொல்லுவோம் நம்ம, ஒரு லிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அதுதான். இதே ஒரு மீட்டர் கியூப்னாக்கா அது ஒரு கிலோ லிட்டர்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு லிட்டர்னு நாம சொல்லிப்போம். ஓகே, ஜஸ்ட் நம்ம படிச்சக்கூடிய பாயிண்ட் தான், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா போய்க்கலாம். திடப்பொருளின் பருமன். நீளம் என்பது ஒரு அடிப்படை அளவு. இதனை வேறு அளவீட்டிலிருந்து பெற முடியாது. அடிப்படை அளவுகள் வேறு, வழி அளவுகள் வேறு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க பாருங்க, மீட்டர், லிட்டர், கிராம் இதெல்லாம் வந்து அடிப்படை அலகுகள். நீளம், அகலம் என்ற இரு வகையான நீளங்களை பயன்படுத்தி கணக்கிடலாம். பரப்பளவுன்றது என்னதுன்னா வழி அளவு. பரப்பளவுன்றது இன்னும் வழி அளவு தான். ஏன், நீளம், அகலம், ஆனா இது ரெண்டுமே நீளத்துல மீட்டர்ல தான் அளப்போம். இதுவும் மீட்டர்ல தான் அளப்போம், இதுவும் மீட்டர்ல தான் அளப்போம். அப்ப இது ரெண்டுமே நீளம்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தான் பரப்பளவு வருது. அதனால இதுதான் வழி அலகு. அதாவது அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி பெறக்கூடிய அலகுகள். அதை நம்ம என்ன சொல்லுவோம், வழி அளவுன்னு சொல்லுவோம். கொடுக்கப்பட்ட கனசதுர பட்டியின் பருமன் நம்ம ஏற்கனவே இந்த மேக்ஸ்ல படிச்சிருக்கலாம். நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். இதை வச்சுதான் நம்ம L × B × Hன்னு சொல்லுவோம். பருப்பொருள், ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமன். எவ்வளவு இடத்தை ஸ்பேஸ் வந்து கெயின் பண்ணிக்குது, அதுதான் வந்து நம்ம பருமன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பருமன் ஆனது ஒரு பலூனுக்கு எவ்வளவு இருக்கும், பலூன் ஊதுனா இவ்வளவு இடத்தை அடைச்சிக்கும், அதுதான் அதோட பருமன். இதே வெயிட்ன்றது பலூனை விடவும் ஒரு சின்ன ஒரு எடைக்கல், 50 கிராம் எடைக்கல் வந்து அதிகமா இருக்கும் வெயிட். ஆனா அதோட பருமன் குறைவு, ஆனா எடை அதிகம். இதுதான் அந்த பருமனுக்கும் எடைக்குமான வித்தியாசம். இப்பண்பினை பயன்படுத்தி கல் போன்ற ஒழுங்கற்ற வடிவமுடைய திடப்பொருட்களின் பருமனை காண இயலும். ஓகே, வாயுவின் பருமன். வாயுவின் பருமனை நம்மால் கணக்கிட இயலும். எப்படி? வாயுக்கள் தான் அடைத்து வைக்கப்பட்டுள்ள கொள்கலனின் முழு கொள்ளளவையும் அடைத்துக் கொள்ளும். அதிக கொள்ளளவு கொண்ட கலனில் உள்ள வாயுவை அதிக அழுத்தத்தை திரவங்களும் வாயுக்களும் பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது. இது சென்டென்ஸ் ஒழுங்கா இல்லை. ஓகே, இவைகளை நீளத்தை போல மீட்டர் ஸ்கொயர் மற்றும் கனமீட்டரிலும் அளவீடு செய்யலாம். நிறை மற்றும் எடை. நிறை என்பது ஒரு பொருளின் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். அதாவது அது உள்ள இருக்கக்கூடிய பருப்பொருட்கள், மூலப்பொருட்கள், மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நிறை. அது எங்கேயுமே மாறாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒரு பொருளின் நிறையானது ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறுகள் இருந்தால் அதே நிலாவுக்கு கொண்டு போய் வச்சாலும் அந்த மூலக்கூறுகள் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஒரு பொருளின் நிறையானது பூமியிலையும் நிலாவிலையும் மாறாம இருக்கும். இதே எடைன்றது அதோட புவியீர்ப்பு சக்தியை பொறுத்தது. பூமியில புவியீர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால இதோட எடை வந்து பூமியில இப்ப 60 கிலோ இருக்கிற ஒரு மனுஷன் வந்து இதே நிலாவில் 10 கிலோ தான் இருப்பான். ஏன்னா இதே 60 கிலோ அங்க கொண்டு வைக்கும்போது அதோட ஈர்ப்பு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால வெறும் 10 கிலோ தான் இருப்பாங்க. ஸோ அப்ப எடை வேற, நிறை வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே ஆகும். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நம்ம எடைன்னு சொல்லிட்டு இருக்கிறது நிறை தான். ஓகேங்களா? மிகப்பெரிய அளவிலான எடையை டன் அல்லது மெட்ரிக் டன் அலகிலும் குறிக்கலாம். டன், 1000 கிலோ டன் சொல்லுவோம் இல்லையா? பொது தராசு. பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்தலாம். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறைவு ஒப்பிடுவதன் அதன் பொருளின் நிறையாக கணக்கிடப்படுகிறது. இதுதான் படித்தர நிறை என்று சொல்கிறோம். இதுதான் வந்து அந்த 500 கிராம், 100 கிராம், 1 கிலோகிராம் விட்டலாம். மின்னணு தராசு. துல்லியமான எடைக்கான மின்னணு தராசு கருவி பயன்படுகிறது. நம் அன்றாட வாழ்வில் பகல் இரவு மாறுவதையும் மற்றும் பருவங்கள் மாறுவதையும் காண்கிறோம். இதிலிருந்து காலம் மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். காலத்தை அளவிட கடிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. நாடி துடிப்பினை பயன்படுத்தி காலத்தை தோராயமாக அளக்கலாம். ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது.
ஒவ்வொரு துடிப்பிற்கும் இடைப்பட்ட கால இடைவெளியானது நேரம் நகர்வதை குறிக்கிறது. அளவீடு என்பது தெரிந்த அளவோடு தெரியாத அளவுகளும் ஒப்பிடுவது. பன்னாட்டு அளவிலான பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அளவுகள் உள்ளன. நீளம், நிறை, காலம் ஆகிய சில அடிப்படை இயற்பியல் அளவுகள் பார்த்துக்க. நீளம், நிறை, காலம் இதெல்லாம் வந்து என்னதுன்னா சில அடிப்படை இயற்பியல் அளவுகள் ஆகும். இதை வச்சுதான் வந்து என்ன பண்ணும், வழி அளவுகளை நாம் தோற்றுவிக்கலாம். 3 வகையான பிழைகள் இருக்கிறது அப்படின்றாங்க. திட, திரவ மற்றும் ஒழுங்கான பொருட்களின் பருமனை அளந்தறிய நேரடி அளவை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்க, 1000 மில்லிகிராம் என்பது 1 கிராம். 1000 மில்லிகிராம் என்பது 1 கிராம். ஸோ அப்போ 1000 கிராம் என்பது தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 1 கிலோகிராம் சொல்லணும். 1000 கிராம் என்பது 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் என்பது 1 டன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மின்னணு தராசை பயன்படுத்தி துல்லியமான எடைன்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, மேலும் தெரிந்து கொள்ளோம்ல. பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர் தகவில் இருக்கும். பூமியில மட்டும் எப்படி இருக்கும்னா எடை வெயிட் என்பது இந்த நிறைக்கு நேர் தகவில் இருக்கும். நிறை அதிகமாக எடையும் அதிகமாகும். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு பொருள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பருப்பொருட்கள் வந்து எங்க கொண்டு போய் வச்சாலும் அது மாறாது, ஆனால் அதோட வெயிட் மாறும். உதாரணமா சொன்னோம்னா, நாமளே வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குடம் தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை வந்து நீங்க தண்ணி டேங்குக்குள்ள, தண்ணி தொட்டிக்குள்ள இருந்து அந்த ஒரு குடம் தண்ணி நீங்க தூக்கும் போது பாத்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியா தெரியும் இல்லைங்களா? ஏன்னா அந்த தண்ணீரோட சேர்ந்து அதோட வெயிட்டை வந்து தாங்கி பிடிச்சிருக்கும். அதனால வந்து வெயிட் ரொம்ப குறைவா தெரியும். இதே தண்ணியை விட்டு மேல வரும்போது வெயிட் அதிகமா தெரியும் இல்லையா? ஆனா ரெண்டுத்துலயுமே வந்து அந்த நிறை வந்து சமமா இருக்கும். ஆனா எடை வந்து வித்தியாசப்படும். இதே மாதிரிதான் நிலாவுக்கும் பூமிக்கும் கூட. இது வந்து ரொம்ப சிறந்த உதாரணமா இருக்கும் நம்புறேன். சரி, நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல 6ல் 1 பங்குதான். ஆகவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியின் எடையில் 6ல் 1 பங்காக இருக்கும். மனித உடலில் உள்ள ரத்தத்தின் அளவு எவ்வளவு என்று தெரியுமா? ஆல்மோஸ்ட் 5.5 அப்படின்னு சொல்லுவாங்க. 5.5 லிட்டர். ஓகேங்களா? இது கூகுள் பண்ணிட்டேன். 5.5 லிட்டர் ஆல்மோஸ்ட். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கிடைக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி. ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி சொல்றாங்க. மெட்ரிக் அலகுகள் என்பது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சுக்காரர்கள் தான் உருவாக்குனாங்க. ஓகேங்களா? நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகள் 16ஆம் நூற்றாண்டு. இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் ஃபெட்வெல் என்ற அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்கேல் வந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வில்லியம் ஃபெட்வெல் என்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்சின் நாட்டின் தலைநகரம் பாரிஸ், எல்லாம் தெரியும். அங்கதான் வந்து உலக எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் இருக்கு. அங்க வந்து ஒரு எடை வச்சிருக்காங்க, அதுதான் 1 கிலோ. அது வந்து பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவை இருக்கு, அதுதான் வந்து 1 கிலோன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் வந்து நம்ம 1 கிலோகிராம் வந்து நம்ம வந்து அளந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். அந்த எடை வந்து மாறாம இருக்கிறதுனால. ஓகேங்களா? இந்த வருஷங்கள்லாம் பார்த்துங்க. முற்காலத்தில் மக்கள் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினார்கள். குச்சி, இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கதை தான். அந்த மணல் கடிகாரம் மற்றும் வந்து ரவுண்டு போட்டு நடுவில் ஒரு குச்சி நிற்க வச்சாங்கன்னா அதோட நிழல் எங்கெல்லாம் விழுதோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதை வச்சு நம்ம பழைய காலத்தில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், நேரத்தை அளவிட்டோம். ஓகே, அடுத்து 2வது பாடம் பார்க்குறோம். ஓகே, செகண்ட் லெசன் பாருங்க, விசையும் இயக்கமும். நாம் கதவை மூடும் போதும், கால்பந்து விளையாடும் போதும், புத்தகப்பையை தூக்கும் போதும் என அனைத்து செயல்களிலும் தள்ளுதல் மற்றும் இழுத்தல் என்ற ஏதேனும் ஒரு வழியில் விசையை செலுத்துகிறோம். ஓய்வும் இயக்கமும். ஒரு பொருள் அசைவின்றி ஒரே இடத்தில் இருந்தால் அது ஓய்வு நிலை. ஒரு பொருளானது ஒரு இடத்தில் மற்றொரு இடத்திற்கு மாறுவது இயக்க நிலை. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வது இயக்கம் எனவும், தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பதை ஓய்வு நிலை என்றும் கூறலாம். ரெண்டுத்துக்குமே ஆற்றல் இருக்கு. இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டா அவர்கள் எவ்வாறு நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும் போது ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ, அது போலவே வானில் உள்ள நட்சத்திரங்கள் நாம் காணும் போது அது கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார். பிறரிடம் இது பாருங்க, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு இதில் போகும்போது, உதாரணத்துக்கு நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தோம்னா நமக்கு நம்ம கண் பார்வையில் படக்கூடிய பில்டிங்கு, மரங்கள், மற்ற மனிதர்கள் எல்லாமே நமக்கு பின்புறமா போற மாதிரி இருக்கும். நாம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு பின்புறமா போற மாதிரி தெரியும். அதனால நம்ம முன்புறம் நோக்கி நகர்றோம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இதே போலதான் வந்து ஆரியப்பட்டா என்ன சொல்றாருன்னா, பூமி சுழலும் போது நமக்கு என்ன ஆகுது, நம்மளோட பொருள்கள் எல்லாம் வந்து நமக்கு விண்மீன், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் அல்லது இது நிலாலாம் வந்து நகர்ற மாதிரி தோணுது இல்லையா?
அது அப்ப நகரும் போது அது நகரவில்லை, நம்மளோட பூமியானது சுத்துகிறது, எது திசை சுத்துகிறது. அதாவது இப்ப எல்லாமே கிழக்குல இருந்து மேற்கா போகுது, கிழக்குல இருந்து மேற்கா போகுது அப்படின்னா நம்ம மேற்குல இருந்து கிழக்காக சுற்றுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. நாமும் பூமியோடு இயக்க நிலையில் இருக்கிறோம். ஏன் வந்து நமக்கு பூமியில வந்து பூமி சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா நமக்கு ஏன் வந்து சுழல்வது தெரியவில்லை என்றால், நம்மோடு சேர்ந்து பூமி இருக்கிற அனைத்து பொருட்களும் சுழல்வதால் நாம வந்து அது எல்லா பொருட்களும் ஓய்வு நிலையில் இருக்கிறதாக நினைக்கிறோம். பாருங்க, பேருந்தில் நாம் பயணம் செய்யும் போது நமக்கு பக்கத்தில் உள்ள பொருள்கள் ஓய்வு நிலையிலும், வெளியில் உள்ள மரங்கள், மின்கம்பங்கள் இயக்க நிலையிலும் இருப்பதாக உணர்கிறோம். அதேதான். ஏன் வந்து பூமியில இருக்க பொருட்கள் எல்லாம் வந்து சுத்துற மாதிரி தெரியல அப்படின்னா இதுதான் காரணம். பேருந்துல நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அமைதியா நிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா வெளியே இருக்கிற பொருட்கள்லாம் நமக்கு பின்னாடி ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா? சோ இதுதான் வந்து காரணம்னு சொல்றாங்க. ஒரு பொருளானது ஒரு நிலையில் இருந்து பார்ப்பவருக்கு ஓய்வு நிலையிலும் இருப்பது போலவும், மற்றொரு நிலையில் இருந்து பார்ப்பவருக்கு இயக்கத்தில் இருப்பது போலவும் தோன்றும். ஒரு பொருளின் ஓய்வு நிலை மற்றும் இயக்க நிலை வந்து அவரவர்கள் இருந்து பார்க்கக்கூடிய நிலையினை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை என்பது அதனை காண்பவரது நிலையை பொறுத்து மாறக்கூடியது. அதனால் அதனை சார்புடையவை என்கிறோம். சார்புடையவை. உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து பேருந்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஓய்வு நிலையிலையும், வெளியே இருக்கிறவங்க இயக்க நிலையில் இருக்கிற மாதிரி தெரியும். இதே பேருந்துக்கு வெளியே நின்றுகிற ஒருத்தர் வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஓய்வு நிலையிலையும், அந்த பேருந்துக்குள் இருப்பவர்களும் இயக்க நிலையில் இருப்பதாக தோன்றும். இதுதான் வந்து சார்பு நிலை உடையவை என்று சொல்கிறார்கள். நாம் பந்தினை உதைத்து தள்ளும் போது பந்தானது இயங்குகிறது, புத்தகத்தினை இழுக்கும் போது புத்தகமானது இயங்குகிறது. ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் மற்றும் இழுத்தல் நிகழ்வுகள் காரணமாக இயக்கமானது ஏற்படுகிறது. தொடுவிசை, தொடாவிசை எதனால ஏற்படலாம் பாருங்க. உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் இந்த விசை வந்து செயல்படலாம். பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே விசை எனப்படுகிறது. இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற நிகழ்வானது மனிதர்கள் அல்லது விலங்குகள் போன்ற உயிருள்ள பொருட்களினால் ஏற்படுவதனால் இவை உயிருள்ள புறக்காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது இழுத்தல், தள்ளுதல் இதெல்லாம் வந்து விலங்குகளாலும் மனிதர்களாலும் நடக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றாங்க, உயிருள்ள புறக்காரணிகள் சொல்றாங்க. தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற நிகழ்வானது உயிரற்ற பொருட்களினால் ஏற்படுவதனால் இவை உயிரற்ற புறக்காரணிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இங்க பாருங்க, உயிருள்ள பொருட்களால் ஏற்பட்டால் உயிருள்ள காரணிகள், உயிரற்ற பொருட்களால் ஏற்பட்டால் உயிரற்ற புறக்காரணிகள், இவ்வளவுதான். சரி, தொடு விசை, தொடா விசை. விசையானது பொருளினை தொடுவதன் மூலம் செயல்படுத்தப்பட்டால் அது தொடு விசை. ஒரு பொருளை தொடாமலே செயல்படுத்தப்பட்டால் அது தொடா விசை. புவி அதன் மீது செயல்படுத்தப்படும் விசையானது புவியீர்ப்பு விசையாகும். ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது அப்பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது. இதனால் அப்பொருளின் வேகமும் திசையும் மாற்றம் அடைகிறது. ஒரு பொருளின் இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையையோ மாற்ற வல்லதும், பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்ய வல்லதும், இயக்கத்தினை நிறுத்தவும் திசையை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்ய இயலும் காரணியே விசை எனப்படுகிறது. அவ்வளவு பெருசா சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்கிற பொருளை நிறுத்தவோ, நிலையில் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருளை இயங்க வைக்கவோ, அல்லது ஒரு பொருளின் வேகத்தினை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ, திசையை மாற்றவோ, திசையை திருப்பவோ, அதன் வடிவத்தை மாற்றவோ, குறைக்கவோ ஏதாவது ஒரு வேலையை செய்தால் அது அதன் மீது செயல்படுத்தப்பட்ட ஒரு 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 இதுதான் வந்து விசைன்னு சொல்றாங்க. அதிவேகத்தில் இயங்கும் இயக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, நேர்கோட்டு இயக்கம். ஒரு பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும் இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம்னு சொல்றாங்க. வளைவு பாதையில் இயங்கும் இயக்கம் வளைகோட்டு இயக்கம்னு சொல்லுவாங்க. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது. அலைவு இயக்கம், அதாவது தனி ஊசலின் குண்டு, கட்டி தொங்க விடப்பட்ட ஒரு பந்து, ஒரு ஒரு குண்டு எதா இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு அலைவுனால இயங்கும், ஒரு அலைவின் காரணமாக இயங்கக்கூடியது. ஆனா எல்லா இயக்கங்களும் அலைவின் காரணமாக தான் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல வந்து வேறு விஷயங்கள் இருக்கு. இது வந்து வட்டப்பாதை, தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பந்தினை வீசுதல். வட்டப்பாதை இயக்கம், ஒரு பொருளின் வட்டப்பாதையில் இயங்கும் கயிற்றின் ஒரு முறையில் கட்டிக்கொண்டு கல்லை கத்தி சுத்துறது, இது வந்து என்ன சொல்லுவாங்க, வட்டப்பாதை இயக்கம் சொல்லுவாங்க. தற்சுழற்சி இயக்கம், பம்பரம் சுத்தும் போது ஒரு புள்ளியில மையமாக கொண்டு அது தன்னைத்தானே சுத்திக்குது, இது வந்து பம்பரத்தின் இயக்கம். இது வந்து தற்சுழற்சி இயக்கம்னு சொல்லுவாங்க. அலைவு இயக்கம்னா ஒரு பொருள் வந்து ஒரு புள்ளி மையமாக கொண்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, தனி ஊசல்லாம் கட்டி தொங்க விட்டோம்னா அது வந்து எப்படி நடக்கும். ஒரு பந்து கூட நீங்க வந்து ஒரு கவர்ல போட்டு கட்டி தொங்க விடுறீங்க அப்படின்னா அதை கையால் ஆட்டி விடும்போது அது அலை பாயும் இல்லையா, அதுதான் வந்து
அலைவுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அலைவு இயக்கம்னு சொல்லுவாங்க. ஒழுங்கற்ற இயக்கம்னா ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் இருந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்கள் இயக்கம். மனிதர்கள் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் தான், ஒரே சீரா போக மாட்டாங்க. ஓகேவா? இயக்கத்தின் வகைகள் பாருங்க, ஏற்கனவே பார்த்துட்டோம். சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லி 4 வகையா பிரிக்கலாம். கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தொடர்ந்து நடந்துச்சுன்னா அது கால ஒழுங்கு. அது எப்போ நடக்கும்னே தெரியாது, அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது கால ஒழுங்கற்றது இயக்கம்னு சொல்லலாம். காற்றில் அசைந்தாலும் கொடியினை எடுத்துக்கொண்டால் அது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளி சீராக நடைபெறாது, எப்போ வேணாலும் நடைபெறும். அதுக்கு என்ன சொல்லலாம்? கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தொலைவின் எஸ்ஐ அலகு மீட்டர், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. ஸோ மீட்டர் பை செகண்ட் சொல்றது வேகத்துக்கான எஸ்ஐ அலகுன்னு சொல்லிக்கலாம். இப்போ வேகம் என்பது என்னன்னு சொல்றீங்க? கடந்த தொலைவு பை காலம். எவ்வளவு நேரத்துல போச்சு? தொலைவு பை காலம்னு சொல்லுவோம். தொலைவு பை காலம்னு சொல்லுவோம் வேகத்துக்கான ஃபார்முலா. தொலைவை நம்ம மீட்டர்ல அளப்போம், காலத்தை வந்து செகண்ட்ஸ்ல அளப்போம். மீட்டர் பை செகண்ட் அதுக்கான வேகத்துக்கான ஒரு வாய்ப்பாடு அல்லது அலகுன்னு சொல்லிக்கலாம். ரொம்ப சிம்பிள். காலம் ஈக்குவல் டு டி, கடந்த தொலைவு பை சராசரி. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான். இவங்க என்ன சொல்றாங்க? ஸ்பீடு வச்சு நான் சொன்னேன். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஈஸியா இதுல இருந்து வந்துடும். இதுல இருந்து டி வேணும்னா எஸ் இன்டு டி அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நான் இப்போ சொன்ன மாதிரி தான், கடந்த தொலைவு பை காலம், எவ்வளவு வேகத்துல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சராசரி வேகம் கொடுக்குறாங்க, இது காலத்துக்காக அப்படி கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு பொருளானது பயணம் செய்த வேகமும் அப்பொருள் பயணத்திற்காக எடுத்துக்கொண்ட காலமும் நமக்கு தெரியுமானால் அப்பொருள் கடந்த தொலைவினை கணக்கிட முடியும். இதேதான் இதுல இருந்து பாத்தீங்கன்னா வேகம் அப்படின்னு தெரியணும்னா அது எவ்வளவு தூரம் போயிருக்கு, எவ்வளவு நேரத்துல போயிருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா, இது 2 தெரிஞ்சா இன்னொன்னு 3வது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சொல்றாங்க. தரையில் வாழும் விலங்குகளிலேயே சிறுத்தையானது மட்டும்தான் 112 கிலோமீட்டர் பை ஹவர் அந்த வேகத்துல ஸ்பீடா ஓடக்கூடியதுங்க, சீட்டா. குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்றும், இதே சீரற்ற இயக்கம்னு சொல்லிக்கலாம். வாகனங்கள் இயக்கம், மனிதர்கள் இயக்கம் இல்லையா? பாருங்க, உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். இதை விட வேகமாக ஓட முடியுமா? ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் காத்திருக்கிறது. குழந்தைகளுக்காக சொல்லக்கூடாது. இன்றைய அறிவியல் ரோபோட்டுகள் என்பது தானியங்கி இயந்திரம் நமக்கு நல்லா தெரியும். ஆபத்தான பொருட்களை கையாளவும் மிக தொலைவில் உள்ள கோள்களின் இயல்புகளை கண்டறியவும் பயன்படுத்தப்படுகிறது. ரோபோட் என்ற வார்த்தை வந்து செக்கோஸ்லோவாக்கியா என்ற வார்த்தையிலிருந்து ரோபோட் உருவாக்கப்பட்டது, அவங்களோட தான். சரி, இயக்கத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம்னு. இதுல வந்து கால இடைவெளி நடைபெறுவது கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லுவாங்க. வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக செயற்கை நுண்ணறிவு ஏஐன்னு சொல்றோம் இல்லையா, நேனோபாட்ஸ் சொல்லுவாங்க. நேனோ ரோபோட்டுகள் அல்லது நேனோபாட்ஸ் என்பது மிகச்சிறிய அளவுடைய மிகச்சிறிய நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்வதற்காக உருவாக்கப்பட்டவை நேனோபாட்ஸ். முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், நீங்களே மார்க் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னா சொல்லுங்க, நம்ம புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துக்கலாம். நம்ம லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், பார்த்துப்பீங்க. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் உள்ளது. நாம் சுவாசிக்கும் காற்றும் ஒரு பருப்பொருள் தான். பருப்பொருள் என்பது எடை உள்ளதும் இடத்தை அடைத்துக் கொள்வதும். ஆமா, பருப்பொருள்னாவே அது எடை இருக்கணும், அதுக்கு குறிப்பிட்ட எடை இருக்கணும், அது வந்து இடத்தையும் அடைத்துக் கொள்ளணும். காற்றும் ஒரு பருப்பொருள் தான். பருப்பொருட்கள் 3 நிலையில் காணப்படுகின்றன, ஏற்கனவே தெரியும். திட, திரவ, வாயு, 3 நிலைகள். எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது. அணுக்கள் வந்து பருப்பொருளின் மிகச்சிறிய துகள்கள். ஆமா, அணுக்கள் வந்து மிகச்சிறியவை. அணுக்கள் நம்முடைய கண்கள் மற்றும் உருத்தரிக்கினால் கூட பார்க்க முடியாது. காகிதத்தால் பல மில்லியன் அணுக்களால் ஆனது. அணுக்களின் அமைப்பை கண்டறிய அறிவியல் நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே, இதெல்லாம் சும்மா குழந்தைதான். பருப்பொருளின் இயற்பியல் தன்மை இதெல்லாம் நமக்கு தெரியும். பருப்பொருள் வந்து இடத்தை அடைத்துக் கொள்ளும். இங்க பாருங்க, இந்தியாவின் கானடா மற்றும் என்ற தத்துவ மேதை, அப்புறம் டெமோக்ரட்டிஸ் பருப்பொருள் பற்றி ஒத்த கருத்துக்களை கூறுகிறார்கள் சொல்றாங்க. தங்கம் மிகச்சிறிய தங்க துகள்களானவை, நீர் என்பது மிகச்சிறிய நீர் துகள்களானவை. பருப்பொருள் இத்தகைய மிகச்சிறிய துகள்களை அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பருப்பொருளின் பண்புகள் இங்க பாருங்க. பருப்பொருள்களின் துகள்களுக்கு இடையே வந்து இடைவெளி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திண்ம, திரவ, வாயுக்களின் நிறை வடிவம் மற்றும் பருமன். எப்படி? திண்மத்திற்கு கொள்கலன் தேவை கிடையாது, ஏன்னா நான் கெட்டியா இருக்கும், எங்க இருந்தாலும் அப்படி ஸ்டேபிளா நிலையா இருக்கும்.
உதாரணம் செங்கல், கதவு, அப்புறம் செல்போன் இதெல்லாம் கூட வலுவான திண்மங்கள்னு சொல்லலாம், அல்லது திடப்பொருட்கள் சொல்லலாம். இதே திரவங்கள் வந்து பாயும் தன்மை கொண்டவை. எளிதில் பாயும் தன்மை கொண்ட பொருட்கள் வந்து வாயு பொருட்கள். இதுவும் வாயுக்களும் திரவங்களும் பாயும் தன்மை கொண்ட பொருட்கள். திரவத்தில் அணுக்களுக்கு இடையே உள்ள இடைவெளி இருப்பதால், அதிக அளவு இடைவெளி இருப்பதால் உள்ளே செல்ல அனுமதிக்கின்றன. திரவத்துல ஒரு பொருளை போட்டோம்னா உள்ள போயிருது. இதே வந்து திடப்பொருட்கள் மேல வச்சீங்கன்னா போகாது. ஏன்னா திடப்பொருட்கள்ல வந்து மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து குறுகி இருக்கும். அதனால அது எந்த பொருளையும் உள்ளோட அனுமதிக்காது. இதே திரவ பொருட்கள் தண்ணி, மற்ற பால், மற்ற மண்ணெண்ணெய், மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களை போடும்போது கீழே போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரவ பொருட்களின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள அந்த இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால மற்றதை அனுமதிக்கும் போது உள்ள போயிருது. இதே காற்றுக்கு அதை விட ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கும். ஸோ அதனால எல்லா பொருட்களுக்கும் வந்து அது உள்ள நுழைஞ்சு போக அனுமதிக்குது. இங்க பாருங்க, வாயு அணுக்கள் நீண்ட தூரத்திற்கு பரவுகிறது. உதாரணங்க பார்த்துருங்க, நீங்களே தெரியும். திண்ம பொருட்களுக்கு இடையே உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி திரவத்துக்கு இது வந்து காற்று. வாயுக்கள் மற்றும் திரவங்களின் துகள்கள் நகர்வதால் மனம் பரவுகிறது. எப்படி? திரவத்திலையும் சரி, நம்ம இதுலயும் சரி, வாயுக்கள்லையும் சரி, மனம் வந்து பரவுறதுக்கு காரணம் வந்து திரவ பொருட்களிலும் மற்றும் வாயு பொருட்களின் மூலக்கூறுகள் நகர்வதால் தான் ஏற்படுகிறது. அதனால தான் நம்ம சென்ட் அடிச்சோம்னா கூட வாசனை வருது, இல்லாட்டி வராது. திரவ துகள்களை விட வாயு துகள்கள் எளிதில் நகர்கின்றது. ஏன்? அது இன்னும் லேசா இருக்கும், இடைவெளி அதிகமா இருக்கும். விரவுதல் என்பது அது இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மை தான் நம்ம விரவுதல் சொல்றாங்க. இடம் முழுவதும் துகள்கள் பரவும் அல்லது விரவும் தன்மையே விரவுதல் எனப்படும். பாய்மங்களில் துகள்கள் இயக்கத்திலேயே உள்ளது. எனவே மை துகள்கள், புகை துகள்கள் அங்கும் இங்கும் பரவுகிறது. ஒரு கலவை என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே தன்மையான அல்லது வெவ்வேறு தன்மையான பொருட்களையும் கலவைதான் கலவைன்னு சொல்லுவோம். திண்மம் மற்றும் திரவங்களின் ஒப்பிடும்போது வாயுக்கள் தான் அதிக அழுத்தத்திற்கு உட்படும். ஏன்? நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. தூரமா இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை வந்து அழுத்த எவ்வளவு அழுத்தம் இன்னும் அழுத்திக்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் அதிக அழுத்தத்திற்கு உட்படுகிறது. இதே திடப்பொருட்கள் வந்து அழுத்தத்துக்கு உட்படாது. திரவ பொருட்கள் ஓரளவுக்கு தான் அழுத்தத்துக்கு உட்படும். ஏன்னா அதுக்கு மேல அதால மூலக்கூறுகளுக்கு இடையே போக முடியாது. உதாரணத்துக்கு இந்த படத்தையே பார்த்து சொல்றோம். இங்க வச்சு நீங்க ஓங்கி இப்படி அழுத்துறீங்கன்னா இதுக்கு மேல அழுத்த முடியாது. அதுக்கு மேல துகள்கள் இடையில கிடையாது, அதனால அழுத்த முடியல. இதே திரவத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு அழுத்தலாம். இதே வாயுக்களை நீங்க எவ்வளவு வேணா அழுத்திட்டே இருக்கலாம். இன்னும் கெட்ட போகும் துகள்கள். இதை உதாரணமா வச்சுதான் வந்து திரவ பொருட்களை வந்து அழுத்த முடியாது, வாயு பொருட்களையும் திரவ பொருட்களையும் அழுத்த முடியும்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. தூய பொருள்கள் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். ஒரு தனிமம் என்பது சிறிய துகள்களான அணுக்களால் ஆனது. மூலக்கூறுகள் என்பது இரண்டில் அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை. மூலக்கூறுகளாக சிங்கிள் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட மூலக்கூறுகளின் சேர்க்கை. ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்தவாயுக்கள் இதெல்லாமே வந்து கலந்ததுதான் காற்று. காற்று ஒரு கலவைன்றது இதுதான். நீர், புரதம், கொழுப்பு மற்றும் பிற பொருட்களை தன்னுள் கொண்டதால் பாலும் ஒரு கலவைதான். ஓகே. வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படுவதற்கு வாயுக்கள் நீர்மமாதல் என்று அழைக்கப்படுகிறது. வாயு மூலக்கூறுகள் அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலையின் மூலக்கூறுகள் நெருக்கமாக அமைந்து குறைக்கப்பட்டு வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படுகிறது. ஓகே, வாயுக்கள் எப்படி நீர்மமாக மாற்றுறாங்கன்னு சொல்றாங்க. தானியங்களே அவற்றின் தாவர தூண்டுதல் விஷயம் இல்லை. பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நீரில் உள்ள நுண்கிருமிகளை புறவதாக்குவதை அழிப்பதற்காகவும் வணிக ரீதியான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆர்வம் சொல்லுவோம் இல்லையா, எதிர் சமூக முறை. இதுதான் நம்ம ஆர்வம் சொல்லிட்டு இருக்கோம். அரிசி, கோதுமை மற்றும் பிற உணவு தானியங்கள் உமியால் மூடப்பட்டிருக்கும். ஆமா, உமியை நாம் உண்ண முடியாது. கரெக்டு தான். உமி மிகவும் மென்மையாக இருப்பதால் காற்றில் அடித்து செல்லப்படும். இப்பண்பு தூற்றுதல் எனப்படுகிறது. பண்டைய காலத்துலலாம் வந்து உரல்ல போட்டு அரிசி நெல்லை வந்து குத்தி அப்புறம் தூத்துவாங்க. அப்ப காத்துல அடிச்சுட்டு போயிடும். ஸோ இது வந்து தூற்றுதல் முறையில் சுத்தப்படுத்துறது. காந்த பிரிப்பு முறை. இப்ப இரும்பு துகள்கள் கலந்துருக்குன்னு வச்சுக்க, அதே அரிசியில இப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், காந்த பிரிப்பு முறையில அது வந்து காந்தத்துல ஊசி இரும்பெல்லாம் ஒட்டிட்டு போயிடும், அப்படி பிரிக்கலாம். தெளி வைத்து இருத்தல். நீரை வந்து சேகரிக்கும் போது இதுல வந்து லேசான மாசுக்கள் கலந்துருக்கும் போது, இதே அரிசியை நம்ம வந்து ஊற வைக்கும் போதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அதை வந்து தெளிய வச்சு நம்ம இருத்துப்போம் இல்லைங்களா, ஒரு சில தண்ணீர் கூட. தங்கத்தின் தூய்மை வந்து கேரட் என்ற அழகாக அழைக்கப்படுகிறது. இது வந்து 24 கேரட் தங்கம் என்பது தூய்நிலை தங்கம். அதுதான் வந்து 24 கேரட் தங்கம். அதை வந்து நம்மளால ஆபரணங்கள் செய்ய முடியாது. கொஞ்சமாவது செம்பு கலக்கணும். அதாவது 91.6 அப்படின்னு சொல்லுவாங்க, 91. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது 8 பாயிண்ட் சம்திங் வந்து கலப்பாங்க. இதை வந்து வண்டலாக்குதல் என்று பெயர்ன்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தானியங்கள் நீரில் மூழ்கி அடியில் தங்கும்.
இதுதான் வண்டலாக்குதல்ன்றது. தூய்மையான அரிசியை நீருக்கடியில் தங்கிய பிறகு நீரில் உள்ள மாசுக்கள் அனைத்தையும் கவனமாக வெளியேற்ற வேண்டும். துணி துவைக்கும் எந்திரத்தில் இந்த தத்துவத்தினை பயன்படுத்தி ஈர துணியிலிருந்து நீரினை வெளியேற்றும் முறைக்கு மைய விளக்கல் என்று பெயர். மைய விளக்கல் என்று பெயர். அது ஃப்ரிட்ஜில் வாஷிங் மிஷினில் நம்ம துணி துவைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ட்ரை பண்றோம் இல்லையா, அந்த ட்ரையர்ல இருக்கக்கூடிய விசை வந்து மைய விளக்கல் விசைன்னு புரிஞ்சுக்கலாம். இம்முறைக்கு தெளிய வைத்து இருத்தல் என்று பெயர். சரி, ஒரு கலவையில் கனமான பொருட்கள் இருப்பின் அவற்றை சிறிது நேரம் அசையாமல் வைக்கும் பொழுது எடை அதிகமான பொருட்கள் வண்டலாகி என்ன பண்ணும், அடியில் தங்கிடும். அப்போ தெளிந்த நீர் மேல வந்துடும். இதுதான் வந்து படிய வைத்தல்னு பேரு. பேர்லயே இருக்குங்க. ஆனா நம்ம ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்லை. உணவு கலப்புறோம்னா என்னன்னு தெரியும். திண்ம திரவ வாயு நிலைகளில் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மற்றும் போஸ் சொல்ற ஐன்ஸ்டீன் சுருக்கமா சொல்றாரு. பிளாஸ்மா நிலை என்பது பூமியில் உள்ள பருப்பொருளின் பொதுவான நிலை கிடையாது, ஆனா அது அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் ஒரு பொதுவான நிலை. சூரியனும் சந்திரமண்டலம் சேர்ந்த கலப்பு தான் பிளாஸ்மா நிலைன்னு சொல்றாரு. போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்பநிலையில் காணப்படும் வாயுநிலை பருப்பொருளின் நிலையாகும். இது 1925 கணிக்கப்பட்டு 1995 உறுதி செய்யப்பட்டது. ஓகே, 2 முக்கிய பண்புகளின் அடிப்படையில் பருப்பொருளை திண்மம், திரவம் மற்றும் வாயு என வகைப்படுத்தலாம். இதெல்லாம் முக்கியமான மேட்ரு எதுவும் இல்லைங்க, அப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு கலவைனா 2 மேற்பட்ட பகுதி பொருட்களை கலந்தது. ஒரு துளி நீரில் ஏறக்குறைய 10⁻21 நீர் துகள்கள் அடங்கியுள்ளது. இது ஒரு 1 மார்க். திண்மம், திரவம் மற்றும் வாயு வடிவம் இருக்கா பாருங்க, குறிப்பிட்ட வடிவம் கொண்டது. இதுல குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, ரெண்டுத்துக்குமே குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. எந்த வடிவத்துல நம்ம வைக்க முடியும். இது வந்து அழுத்தத்திற்கு திண்ம பொருட்கள் உட்படாது, இது கொஞ்சம் உட்படும், இது நிறைய உட்படும். துகள்களுக்கு இடைவெளி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும், இது எல்லாத்தோட அதிகமா இருக்கும். துகள்கள் ஒன்றை ஒன்றில் அதிக அளவு இருக்குது, அதனாலதான் துகள்களுக்கு இடைவெளி குறைவா இருக்கு. இது வந்து ஓரளவுக்கு இருக்கும், இது அதிகமா இருக்கும். சாரி, இது கொஞ்சமா இருக்கும், இது சுத்தமா இழுக்கவே இழுக்காது. திண்மத்தின் துகள்கள் வந்து நகரவே நகராது, ஏன்னா இடமே கிடையாது. இது ஓரளவுக்கு நகரும், இது வந்து அதிகமா நகரும். இது ஒன்று ஜஸ்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தாங்க, முடிஞ்சிருச்சு. நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல வந்து 3 லெசன்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இந்த த்ரீ லெசன்ஸையும் வந்து படிச்சிருங்க. நாளைக்கு வந்து நம்ம சமூக அறிவியல் பாடத்தோட நம்ம சந்திக்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.